நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கும். ஆனா, அடேங்கப்பா! அத எங்கருந்து ஆரம்பிக்கிறது? எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வந்து எல்லாத்தையும் நிறுத்திடும் இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த பகுதியில அந்த ஐடியாவ ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டா மாத்துறதுக்கு ஒரு தெளிவான வழிய தான் நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு செம ஐடியா இருக்கு. ஒருவேளை அது உலகத்தையே மாத்தப் போற ஒரு ஆப்பா இருக்கலாம். இல்லனா ஒரு புது சேவையா இருக்கலாம். அந்த ஐடியா வந்தப்போ இருந்த அந்த முதல் ஸ்பார்க், அந்த உற்சாகம், அத ஒரு நிமிஷம் நெனச்சு பாருங்க. ஐடியா வர்றது ஒரு விஷயம். ஆனா அத உண்மையாக்குறது, அது ஒரு பெரிய மலை மாதிரி தான் தெரியும். நூத்துக்கணக்கான ஃபீச்சர்ஸ், டெக்னிக்கல் பிரச்சனைகள்னு எங்க ஆரம்பிக்கிறதுனே ஒரு ஐடியா இருக்காது. ஆனா இந்த சிக்கலான வழிய சிம்பிளா மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பேரு தான் MVP திட்டமிடல். MVP அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இது சும்மா ஒரு டு டூ லிஸ்ட் கிடையாது. இது ஒரு ஸ்மார்ட்டான வழி. இதோட ஒரே நோக்கம் என்னன்னா, கஸ்டமரோட முக்கியமான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையான விஷயங்களை மட்டும் முதல்ல உருவாக்குறது. சரி, வாங்க ஸ்டெப்குள்ள போலாம். இதுக்கு பேரு பெரிய பிரிவினை. இந்த முழு ப்ராசஸ்க்கும் இதுதான் அஸ்திவாரம். இங்க நாம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ராடக்ட்க்கு எது உயிர்நாடி, எது சும்மா ஒரு அழகுக்காகன்னு தெளிவா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பிரிக்க போறோம். ஓகே, இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வேணுங்கிறது உங்க ப்ராடக்டோட இதயம் மாதிரி. அது இல்லனா உங்க ப்ராடக்ட் வேலைக்கே ஆகாது. ஆனா இருந்தா நல்லா இருக்குங்கிறது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் மாதிரி. அதை நாம அப்புறமா கூட பாத்துக்கலாம். நம்மளோட MVP முழுசா அந்த கண்டிப்பா வேணும் லிஸ்ட்ல இருந்து மட்டும்தான் வரணும். வேற எதுக்கும் இப்போதைக்கு இடம் இல்ல. சரி, ஒரு ஃபீச்சர் கண்டிப்பா வேணும் தானான்னு எப்படி முடிவு பண்றது? அதுக்கு நாமளே நம்மகிட்ட 3 கேள்விகளை கேட்டுக்கணும். கேள்வி, இது கஸ்டமரோட முக்கியமான பிரச்சனையை தீர்க்குதா? ரெண்டாவது, இது இல்லனா ப்ராடக்டோட அடிப்படை யூசேஜே போயிடுமா? மூணாவது, இந்த ஃபீச்சர் இல்லாம யூசர்ஸ் நம்ம ப்ராடக்ட்ட முழுமையே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களா? இந்த 3 கேள்விக்குமே உங்க பதில் ஆமான்னு இருக்கணும். இதை ஒரு சிம்பிள் உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. நீங்க செடிக்கு தண்ணி ஊத்த ஞாபகப்படுத்துற ஒரு ஆப் உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுல கண்டிப்பா என்னென்ன இருக்கணும்? ஒரு புது செடியை லிஸ்ட்ல சேர்க்க முடியணும். ஆப் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி ஞாபகப்படுத்தணும். தண்ணி ஊத்துனதும் அதை மார்க் பண்ண முடியணும். இதுதான் அதோட உயிர். அதே ஆப்ல செடியோட வளர்ச்சியை போட்டோ எடுத்து வைக்கிறது, அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது, செடி வளர்ப்பு டிப்ஸ்னு ஒரு பெரிய டேட்டாபேஸ் வச்சிருக்கிறது, இதெல்லாம் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் ஆரம்பத்துல அவசியமே இல்ல. இதெல்லாத்தையும் அடுத்தடுத்த வெர்ஷன்ல பாத்துக்கலாம். இதுதான் வித்தியாசம். சரி, இப்போ உங்க கையில ஒரு லிஸ்ட் இருக்கு. மஸ்ட் ஹேவ், நைஸ் டு ஹேவ்னு பிரிச்சிட்டீங்க. ஆனா அந்த மஸ்ட் ஹேவ் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொன்னும் ஏன் அவசியம்னு கேட்டா உங்ககிட்ட ஒரு உறுதியான பதில் இருக்கா? இப்ப நாம 2வது படிக்கு வரோம். இதுக்கு பேரு ஏன் விசாரணை. சும்மா ஃபீச்சர்ஸை லிஸ்ட் போட்டா பத்தாது. நாம செலக்ட் பண்ண ஒவ்வொரு ஃபீச்சரும் ஏன் முக்கியம்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்க பிளானுக்கு உண்மையான பலத்தை கொடுக்கும். ரூல் இதுதான். நீங்க செலக்ட் பண்ண ஒவ்வொரு முக்கியமான ஃபீச்சரும் கஸ்டமரோட ஒரு குறிப்பிட்ட வலிக்கு மருந்தா இருக்கணும். இந்த ஃபீச்சர் யூசரோட டைமை மிச்சப்படுத்துது, இல்லனா அவங்களோட மறதியை சமாளிக்க உதவுதுன்னு ஒரு தெளிவான பதில் உங்ககிட்ட இருக்கணும். உங்க பிளான் இப்போ தெளிவா நியாயமா இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா பேப்பர்ல இருக்கிறத நிஜத்துல சாத்தியமா? நம்ம கிட்ட இருக்கிற நேரம், பணம், டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு இதை உருவாக்க முடியுமா? 3வது ஸ்டெப். இதுதான் ரியாலிட்டி செக். ஐடியாஸ் எல்லாம் சூப்பர் தான். ஆனா அதை நிஜமாக்க முடியுமாங்கிறது தான் இங்க கேள்வி. இந்த ஸ்டெப்ல நம்ம கனவு திட்டத்தை நம்ம கையில இருக்கிற ரிசோர்ஸை வச்சு செயல்படுத்த முடியுமான்னு செக் பண்ண போறோம். இதுக்கு நாம 3 முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கணும். இதை செய்ய என்ன டெக்னாலஜி வேணும்? வேற சிஸ்டம்ஸ் கூட இதை கனெக்ட் பண்ணணுமா? எல்லாத்துக்கும் மேல இதுக்கு எவ்வளவு நேரம், காசு, ஆட்கள் தேவைப்படும்? இங்க பாருங்க, இதுதான் ரியாலிட்டி செக். நம்மளோட அந்த செடியாஃப் உதாரணத்தையே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஃபீச்சரை முடிக்கிறதுக்கும் எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ காசு தேவைப்படும், எத்தனை பேர் வேணும்னு இதுல தெளிவா இருக்கு. பாத்தீங்களா? புஷ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு விஷயத்துக்கு 2 வாரம் வரைக்கும் ஆகலாம். ஆனா தண்ணி ஊத்திட்டேன்னு மார்க் பண்றதுக்கு அரை வாரமே போதும். இந்த மாதிரி ஒரு தெளிவு இருந்தாதான் நம்ம பட்ஜெட்குள்ளேயும் டைம்குள்ளேயும் எதை முடிக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே, உங்க பிளான் இப்போ பேப்பர்ல பக்கவா இருக்கு. செஞ்சு முடிக்கவும் முடியும். ஆனா நம்ம யாருக்காக இதை உருவாக்குறோமோ அந்த கஸ்டமர்ஸ் இதை விரும்புவாங்களா, யூஸ் பண்ணுவாங்களா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இதோ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இது கஸ்டமர் டெஸ்ட். நாம இதுவரைக்கும் பிளான் பண்ணது எல்லாமே நம்மளோட அனுமானம் தான். இப்போ அத நிஜமான கஸ்டமர்ஸ் கையில கொடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்க போற நேரம். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல வெற்றிங்கிறது என்னன்னு நம்ம வரையறுக்கணும். ரெண்டாவது, யூசர்ஸ் கிட்ட இருந்து எப்படி ஃபீட்பேக் வாங்க போறோம்னு முடிவு பண்ணணும்.
மூணாவது, நம்ம ப்ராடக்ட்டை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி யூஸ் பண்றாங்கன்னு கவனிக்கணும். வெற்றிங்கிறத நாம எப்படி அளக்க முடியும்? இந்த மாதிரி டார்கெட் செட் பண்றது மூலமா தான். உதாரணத்துக்கு 30% யூசர்ஸ் ஒரு மாசத்துக்கு அப்புறமும் நம்ம ஆப்பை யூஸ் பண்ணாங்கன்னா, இல்ல 80% பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா, நாம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, நம்ம ஐடியாக்கு மார்க்கெட்ல இடம் இருக்குன்னு சொல்றதுக்கான ஆதாரம். ஆக மொத்தம் இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல பிரிக்கிறது, அப்புறம் நியாயப்படுத்துறது, அடுத்து சாத்தியமான பார்க்கறது, கடைசியா கஸ்டமர்ஸ் கிட்ட செக் பண்றது. இந்த 4 படிகளும் உங்க ஐடியாவை நிஜ உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்க எப்பவும் உங்க மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த முழு பகுதியோட சாராம்சமே இதுதான். எது இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம், எதை அப்புறமா பார்த்துக்கலாம்? இந்த கேள்விதான் உங்களுக்கு வழிகாட்டும். உங்க MVP ரெடி ஆயிடுச்சு. ஆனா இது முடிவு கிடையாது. இதுதான் உண்மையான ஆரம்பம். மார்க்கெட்ல இருந்து நீங்க கத்துக்க போற பாடம் என்னவா இருக்கும்? அந்த பதில் தான் உங்க ஐடியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.